வணக்கம் நேயர்களே, செம்பருத்தி சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பற்றி பார்ப்போம். சிந்து பார்வதி அகிலாண்டீஸ்வரி உங்களை நாளை வீட்டிற்கு வர சொல்கிறார் அப்படின்னு சொல்ல, இது மித்ராவின் வேலை, அவர் ஏதாவது செய்து உங்களை அவமானப்படுத்த நினைப்பார், நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கவும்னு சொல்ல, பார்வதி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, சிந்து உடனே மித்ரா உமா போட்டதாக சொல்லி ஒரு ஜூஸை எனக்கு கொடுத்தார். நான் குடித்தவுடன் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. என் மனதில் உள்ளதை யாரிடமோ சொல்லிய மாதிரி இருந்தது. நான் மயக்கம் அடைந்து விட்டேன். சாம் என்னை மயக்கம் தெளிய வைத்து அனுப்பி வைத்தார் அப்படின்னு அங்கு நடந்ததை அனைத்தையும் சிந்து பார்வதியிடம் தெரிவிக்கிறார். நான் அங்கிருந்து வரும்பொழுது மித்ரா நாளை இதே தான் நடக்கும், ஆனால் ஜோடி மட்டும் மாறும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் நீ நாளை வர வேண்டாம் பார்வதி அப்படிங்கிறாங்க சிந்து. பார்வதி ஆதிக்கு ஃபோன் செய்து அம்மா நாளை என்னை வீட்டிற்கு வர சொல்லி இருக்கிறார்னு சொல்லிவிட்டு, சிந்து சொல்லி அனைத்தையும் ஆதியிடம் சொல்லிவிட்டு, எனக்கு நாளை வீட்டிற்கு வர பயமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் அம்மா அழைத்திருப்பதால் வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன், வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் மித்ராவின் போலி பெற்றோர் வந்துவிட்டனர். பாலாவின் குடும்பமும் வந்துவிட்டது, பார்வதியின் குடும்பமும் வந்துவிட்டது. எங்கே பார்வதியை காணோம் என மித்ரா வனஜா உமா ஐஸ்வர்யா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மித்ரா வனஜாவிடம் அந்த மாத்திரை பத்திரமா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. வனஜாவும் 2 மாத்திரையை கையிலேயே வைத்திருக்கிறார். ஓர் மாத்திரையை குளிர்பானத்தில் கலந்து உமாவிடம் கொடுத்து பார்வதியை குடிக்க சொல்ல, உமாவும் நீ இந்த வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார், முதலில் இதை குடி பார்வதி அப்படின்னு கொடுக்க, சிந்து சொல்லியதை நினைத்து பார்வதி அதை குடிக்காமல் தப்பிக்க, தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உமா அம்மா, எனக்கு சளி பிடித்திருக்கிறது அப்படின்னு மறுத்துவிட்டார். மித்ராவின் போலி அப்பா அவ தான் வேண்டாங்கிறாளே நானே குடிச்சிட்றேன் அப்படின்னு அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிடுறாங்க. உமா எவ்வளவோ தடுத்தும் முடியவில்லை. உடனே உமா மித்ராவிடம் சொல்லிவிடுகிறார் பார்வதி அந்த ஜூஸை குடிக்கவில்லைன்னு. யார் குடித்தார்னு சொல்வதற்குள் உமாவை திட்டிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். மித்ராவின் அப்பா ஃபோன் பேசிக்கொண்டே போய்விட்டார். அவரை அழைத்து வர மித்ராவின் அம்மா சுந்தரத்தை அனுப்புகிறார். சுந்தரம் அவரை தேடி போய்கொண்டிருக்கிறார். அவர் அந்த மாத்திரையின் பவரில் சுந்தரத்தை பார்த்தவுடன் உண்மையை உளறுகிறார். நாங்கள் மித்ராவின் உண்மையான அம்மா அப்பா கிடையாது, போலியாக நடிக்க வந்துள்ளோம் அப்படின்னு. ஆனால் சுந்தரம் இதனை கேட்கவில்லை, வெளியே சென்று விட்டார். திரும்பவும் வருகிறார். இவரை பார்த்தவுடன் போதையில் இருப்பதாக நினைத்து அம்மா திட்டுவாரே என்று அவரை அங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிடுகிறார். அவரோ நான் அங்கு வர வேண்டும், அந்த அகிலாண்டீஸ்வரியிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்ல வேண்டுங்கிறாரு. அகிலாண்டீஸ்வரி வந்துவிட்டார். பார்வதி வாசலேயே இருப்பதை பார்த்து பார்வதி உள்ளே வா என அழைக்க பார்வதியும் உள்ளே வருகிறார். பார்வதி ஆதியை பார்த்தபடி உள்ளே வர, இதனை பார்க்கும் மித்ரா உமா வனஜா ஐஸ்வர்யா பொறாமைப்பட்டு அகிலாண்டீஸ்வரி இருக்கும்போதே ஆதியை எப்படி பார்க்கிறா பார் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மித்ரா நாங்கள் நடனம் ஆடட்டுமா ஆண்டி அப்படின்னு கேட்க, அகிலாண்டீஸ்வரியும் சரி சொல்லி விடுகிறார். 2 பேரும் நன்றாக நடனம் ஆடுகிறார்கள். அந்த பாட்டுக்கு நடனம் ஆடும் பொழுது பார்வதி ஆதியை பார்த்தபடியே ஆடுகிறார். ஆதியும் பார்வதி ஆடுவதை ரசிக்கிறார். வனஜா அந்த மாத்திரையை பொடி செய்து ஒரு ஸ்வீட்டில் கலக்குகிறார். நடனம் ஆடியோருக்கு இனிப்பை தரச் சொல்கிறார் அகிலாண்டீஸ்வரியிடம். ஒன்று மைசூர் பாக்கு, அது மித்ராவிற்கு. மற்றொன்று லட்டு, அதில் மாத்திரை கலக்கப்பட்டுள்ளது, அது பார்வதிக்கு போகிறது. அகிலாண்டீஸ்வரி கொடுத்ததால் அதனை சாப்பிடுகிறார் பார்வதி. இத்துடன் இன்றைய எபிசோட் முடிவடைந்தது. நாளை என்ன நடக்கும்னு பார்ப்போம். பார்வதி நாளை இந்த மாத்திரை வேலை செய்ய மாமா என்று அழைக்க அனைவரும் பார்க்கிறார்கள். பாலாவைத்தான் அழைக்கிறார் பார்வதின்னு நினைக்க, பார்வதியோ ஆதியை மாமா என கட்டியணைத்து ஐ லவ் யூ என்று சொல்ல அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். அகிலாண்டீஸ்வரி கோபத்தின் உச்சத்திற்கே போய்விட்டார். பார்வதியை ஒரு அறை விட்டவுடன் பார்வதி சுய நினைவுக்கு வர, இல்லை இதனை பார்த்தவுடன் ஷாம் சிந்து ஆதி பார்வதியை உஷார்படுத்தி ஆதி பார்வதி தப்பிக்க உதவுவார்களா, இல்லை மித்ரா அகிலாண்டீஸ்வரியிடம் பாருங்கள் ஆண்டி பார்வதிக்கு ஆதியின் மேல் காதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரா. ஆதி சற்று பொறுங்கள் அம்மா, பார்வதி இப்பொழுது சுயநிலைவில் இல்லை, அமைதியா இருங்கன்னு அகிலாண்டீஸ்வரியை அமைதிப்படுத்துவார் ஆதி. உடனே பார்வதி மித்ராவை நோக்கி திரும்பி விடுவார். உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஒரு பித்தலாட்டக்காரி, அம்மாவின் தாலியே பறிக்க நினைத்தவள் அப்படின்னு மித்ரா பற்றி தன் மனதில் உள்ள அனைத்தையும் சொல்வாரா பார்வதி. இதுவும் மித்ராவுக்கு ஆப்போசிட்டாக தாங்க ஆகப்போகுது. இப்படி நடக்கவும் சான்ஸ் இருக்குது. இல்லை எல்லாமே கனவுதானா, இதெல்லாம் வரும் எபிசோடில் பார்ப்போம். நன்றி.